2026 தமிழக சட்ட தேர்தலில் மகத்தான வெற்றி வாய்ப்புகளை பெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இடம்பெற்றுள்ள கைத்தறித்துறையினுடைய அமைச்சர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி வாய்ப்பை பெற்ற விஜய் பாலாஜி அவர்கள் இன்று மரியாதை நிமித்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருந்தார். அவருடன் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் மகத்தான வெற்றியை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ஆனந்த் அவர்களும் வருகை தந்திருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஈரோடு கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகம், மண்டல நிர்வாகம், துணைநிலை அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் ஆகிய அனைவரும் ஒன்று கூடி மாண்புமிகு அமைச்சரையும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரையும் முறையான வரவேற்பை அளித்து அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பிலும் இந்திய அமைப்பு சட்டத்தினுடைய தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய மார்பளவு சிலையை எங்களுடைய மனதின் அன்பு பரிசாக வழங்கி மகிழ்ந்தோம். எங்களுடன் நீண்ட உரையாடலை நடத்திய அமைச்சர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கைகளை முதலில் கவனித்து அதற்குண்ட உரிய நடவடிக்கையை விரைவில் எடுப்போம் என்று எங்களிடத்தில் உறுதியளித்திருக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கும், தலித் மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உண்மை முகமாக பிரதிநிதியாக இருந்து ஈரோடு மக்களினுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒலிப்பேன் என்று எங்களிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவர் செய்யக்கூடிய அனைத்து மக்கள் காரியங்களிலும் மக்களினுடைய தேவைகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனிருந்து அவருக்கு தோளோடு தோள் கொடுப்போம் என்று எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய சார்பில் நாங்களும் வாக்குறுதி அளித்திருக்கிறோம். சிறப்பான முறையில் வரக்கூடிய இந்த 5 ஆண்டு காலமும் தமிழக அரசியல் மக்களின்கான அரசியலாக இருக்கும் என்பதை இந்த வேளையில் பதிவு செய்து கொள்கிறேன். ஈரோடு மக்கள்கிட்ட இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்காக கோரிக்கைகள் வச்சிருக்கோம். அமைச்சரே, ஆமா தொகுதி அமைச்சர், ஆமா அது மாவட்ட அமைச்சர், ஆமா ஆமா வந்து என்ன மாதிரி கோரிக்கை குறிப்பா ஈரோடு மாவட்டத்தில் சரி? இப்ப ஈரோடு மாவட்டத்துல பொறுத்தளவுக்கு போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியிலாக ஈரோடுடைய மார்க்கெட் பகுதி இருக்குது. அந்த பகுதியினுடைய போக்குவரத்து நெரிசலை சரி செய்யறதுக்கு அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். சாலையில் இருக்கக்கூடிய வணிகர்கள், சிறு வேலை செய்யக்கூடிய சின்ன சின்ன கடைகள் அமைக்கக்கூடிய வணிகர்கள், மகளிர்கள், பெரும்பாலும் முதியோர்களாக இருக்கிறாங்க, கணவனை இழந்த பெண்களாக இருக்காங்க.